அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் அருண் மனோஜ்குமார். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது பேக்ரவுண்ட் ஆஃபிஷியல் யூடியூப் சேனல். இன்னைக்கு நம்ம பேச போகிற டாபிக் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஆட்டிடியூட். ஓகேங்களா? ஆட்டிடியூட் அப்படிங்கிறது வந்து ஜென்ரலாக எல்லாருக்குமே ரொம்ப காமனாக தெரிஞ்ச ஒரு விஷயம். ஓகேங்களா? ஆனால் அதை தவறான ப்ரொஜெக்ஷனில் தவறான பர்ஸ்பெக்ஷனில் புரிஞ்சுக்கிறாங்க. அதை பற்றி ஒரு கிளாரிஃபிகேஷன் தான் நான் கொடுக்க போகிறேன். ஓகேங்களா? இது ஒரு சைக்காலஜிக்கல் ஃபேக்ட்ஸ் அண்ட் சைக்காலஜிக்கல் டிப்ஸ் கொடுக்க போகிற கண்டென்ட். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் நான் என்ன சொல்ல வரேன்னு உங்களுக்கு புரிய வரும். ஓகே, முதல்ல ஆட்டிடியூட்னு என்னன்னு நான் சொல்கிறேன். Attitude, the way that you think, feel or behave. ஓகேங்களா? நம்ம என்னவா யோசிக்கிறோம், நம்ம என்ன மாதிரி ஃபீல் பண்றோம், நம்ம என்ன மாதிரி அதை வந்து வெளிக்கொணர்றோம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தான் ஆட்டிடியூட் அப்படிங்கிற ஒரு விஷயம் நமக்கு சொல்லுது. ஓகேங்களா? தமிழ்ல ரொம்ப அருமையா ஒரு வார்த்தை சொல்றாங்க, அணுகுமுறை. ஆட்டிடியூடோட தமிழ் அர்த்தம் என்னன்னா அணுகுமுறை. நம்ம எப்படி அதை அணுகுமுறை பண்றோம், அந்த ஹேண்டில் ஆர் அப்ரோச் அப்படிங்கிறத தாண்டி இந்த ஆட்டிடியூட்ல ரொம்ப ஸ்பெஷலான ஒரு வேர்டா கன்சிடர் பண்ணப்படுது. ஓகேங்களா? ஒரு பர்சனாலிட்டி க்ரூமிங்க்கு ரொம்ப ஏதுவான ஒரு வார்த்தையா இந்த ஆட்டிடியூட் அப்படிங்கிற ஒரு வார்த்தை நம்ம இதில் வந்து சொசைட்டியில் பார்க்கப்படுது. ஆனால் அதே சொசைட்டி தான் ஆட்டிடியூடுங்கிறத தவறான பர்ஸ்பெக்ஷன்லையும் கொண்டு வருது. ஓகேங்களா? ஆட்டிடியூட் அப்படிங்கிறது வந்து அணுகுமுறை. ஓகேங்களா? ஆனால் வந்து நம்ம ஜென்ரலாக நம்ம பர்சன்ஸ் நம்ம பீப்புளெலாம் எப்படி சொல்லுவாங்கன்னா, அந்த பையன் ரொம்ப ஆட்டிடியூடு காட்டுறான் பாரு, பாரு அந்த பையன் ஆட்டிடியூடே சரியில்லை, உன் ஆட்டிடியூடை மாற்றிக்கடா அப்படிங்கிறது வந்து இட்ஸ் அ பிஹேவியர். ஓகேங்களா? இட்ஸ் பிஹேவியர் வேற, ஆட்டிடியூடு வேற. ஓகேங்களா? ஆனால் ஆட்டிடியூடோட ஸ்டேஜ் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து என்னன்னா தாட்ஸ், ரெண்டாவது வந்து ஆக்ஷன், ஓகேங்களா, மூணாவது வந்து பிஹேவியர், நாலாவது கேரக்டர், அஞ்சாவது தான் ஆட்டிடியூட் வரும். ஓகேங்களா? அதில் ஃபஸ்ட்டு வந்து தாட்ஸ் பற்றி பேசுவோம். நம்மளுடைய எண்ணம். ஓகேங்களா? நம்ம என்னவா யோசிக்கிறோங்கிறது ஒன்று, அதை எப்படி செயல்படுத்துகிறோன்னு இன்னொன்று, அது ஆக்ஷன். மூணாவது என்னன்னா அதுலேருந்து உருவாகிற பிஹேவியர், அதுலேருந்து நம்ம கற்றுக்கிட்ட பாடம், அதனால நம்ம வந்து ரிஃப்ளெக்ட் பண்ணுற விஷயம். ஓகேங்களா? அதுதான் ரிஃப்ளெக்ஷன் தான் கேரக்டர். லைஃப்பில் எல்லாருமே சொல்லுவாங்க கேரக்டர் தான் நிரந்தரம். இஃப் யூ லாஸ்ட் யுவர் கேரக்டர் எவ்ரிதிங் இஸ் லாஸ்ட் அப்படிங்கிறது வந்து சொல்லுவாங்க. ஒரு கோர்ட்டில் கூட அது சொல்லுவாங்க. ஆனால் ரியாலிட்டியாக என்ன, கேரக்டர்னா என்ன அப்படின்னா ரிஃப்ளெக்ஷன். ஓகேங்களா? பிஹேவியர் அப்படிங்கிறது ஒன்று இருக்குல்ல, அந்த பிஹேவியரோட அட்வான்ஸ் ஸ்டேஜ் தான் கேரக்டர். அது என்னன்னா ரிஃப்ளெக்ஷன். பர்சன் அப்படிங்கிற ஒரு பர்சனுக்கு பார்த்தீங்க அப்படின்னா கேரக்டர்னு ஒன்று கிடையவே கிடையாது, ஒரு பண்புகள். ஏன்னா எல்லா மனுஷங்களுக்கும் ஒரே பண்பு தான். என்ன, மனுஷன் அப்படின்னு வந்தாலே எல்லாருமே ஒன்று தான். ஓகேங்களா? 2 கை 2 கால், உடம்புக்குள்ள ரத்தம் ஓடுறது, எலும்பு கூட அதோட சதைப்பிண்டம் வச்ச ஒரு மனுஷ ஜென்மம் தான் எல்லாருமே. ஆனால் அந்த கேரக்டருங்கிறது என்னன்னா, ஒரு பர்சன் நமக்கு என்ன கொடுக்குறாங்களோ அதை உள்வாங்கி நம்ம எப்படி அதை கொடுக்குறோமோ அதுதான் பிஹேவியர். அந்த பிஹேவியர்னால ஏற்படுற ஒரு விஷயம் தான் கேரக்டர். அதோட பிஹேவியரோட ரிஃப்ளெக்ஷன் தான் கேரக்டர். ஓகேங்களா? மற்றபடி இந்த பர்சன் இப்படிதான் அப்படிதான் அப்படிங்கிறது வந்து, இப்போ இன்ட்ரோவர்ட்டா இருக்கிறது பிஹேவியர், அதை கன்சிஸ்டண்டாக மெயின்டைன் பண்ணால் அதான் கேரக்டர். ஓகேங்களா? இப்போ நான் ரொம்ப தெளிவாக உங்களுக்கு இதோட எக்ஸ்பிளைனாக சொல்லணும்னா ரொம்ப கஷ்டம் தான். ஓகேங்களா? ஒரு பர்சன் வந்து இன்ட்ரோவர்ட்டாக இருக்கிறது எக்ஸ்ட்ரோவர்ட்டாக இருக்கிறதுங்கிறது அவங்களோட சாய்ஸ், அது அவங்களோட பிஹேவியர். ஆனால் ஒன்ஸ் அது சாய்ஸை எடுத்து அதன்படியே அவங்க நடந்துகிட்டு இருந்தாங்க அப்படின்னா அதுதான் கேரக்டர். ஓகேங்களா? அந்த அதர்வைஸ் அதுதான் வந்து ஆட்டிடியூட்னு சொல்றது. ஓகேங்களா? ஆனால் ஈகோ அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தான் இங்கே வந்து ஆட்டிடியூடுன்னு ப்ரொஜெக்ட் பண்ணுறாங்க. ஈகோங்கிறது வேற, ஆட்டிடியூடு வேற. ஆணவம் வேற, அகம்பாவம் ஆணவங்கிறது வேற, அணுகுமுறை வேற. ஓகேங்களா? ஈகோங்கிறது வந்து ஆணவம் அல்லது அகம்பாவம். ஓகேங்களா? ஆனால் ஆட்டிடியூட் அப்படிங்கிறது வந்து அணுகுமுறை. இங்கே இருக்கிற பர்சனில் எல்லாமே ரொம்ப ஆட்டிடியூடு காட்டுறான்டா, அவன் ஆட்டிடியூடை மாற்ற சொல்லு, அவன் ஆட்டிடியூட் சரியில்லை அப்படிங்கிறது வந்து என்னென்னா, ஆட்டிடியூடு சரியில்லைங்கிறது கூட ஓரளவுக்கு கன்வின்சிங்காக எடுத்துகிட்டு போயிடலாம், அவன் அணுகுமுறை சரியில்லைன்னு சொல்கிறது கூட. ஆனால் அவன் ஆட்டிடியூடை மாற்றணும், அவன் ஆட்டிடியூடு வந்து பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப ஆட்டிடியூடு காட்டுறான் அப்படிங்கிறது வந்து என்னென்னா ஈகோவை மென்ஷன் பண்ணுறது. அவன் அகம்பாவமோட இருக்கான், ஆணவத்தோடு இருக்கிறான் அப்படிங்கிறது காட்டுறது. ஓகேங்களா? ஒரு மனுஷனுக்குள்ளே ஆட்டிடியூடுங்கிறது எவ்வளோ பர்சன்டேஜ் இருக்கணும் அப்படின்னா 100%. அணுகுமுறை அப்படிங்கிறது 100% இருக்கணும். ஓகேங்களா? ஆனால் இந்த சொசைட்டி வந்து அப்படி 100% ஒருத்தனை இருக்க விட்டுருமா அப்படின்னா இருக்க விடாது. அதாவது இந்த சொசைட்டி அப்படிங்கிறது, இந்த பிரபஞ்சமே நமக்கு எகெயின்ஸ்டாக இருக்கும். ஓகேங்களா? நம்ம ஏதாவது ஒரு விஷயத்த வந்து முன்னோக்கி செய்கிறோம் அப்படின்னா அது செய்யவே விடக்கூடாது அப்படின்னு நினைக்கிறதுல நம்ம அப்பா அம்மாவுக்கு, நம்ம ஃப்ரெண்ட்ஸுக்கு, நம்ம ஃபேமிலி மெம்பர்ஸுக்கு, நம்ம சொந்தக்காரங்களுக்கு, இந்த சொசைட்டிக்கே பார்த்திங்க அப்படின்னா இன்ட்ரெஸ்ட் கிடையாது. எதையாவது ஒன்று சொல்லி மட்டம் தட்டி குறை சொல்லி அதை எப்படியாவது அவன் செய்ய விடாமல் பண்ணிடணும் அப்படின்னு நினைக்கிற ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு குறுகிய எண்ணம் கொண்ட சொசைட்டி தான். இந்த சொசைட்டிக்கு முன்னாடி நம்மளை காமிச்சிக்கணும், நம்மளை ஒரு ஆளை காமிச்சிக்கணும் அப்படின்னா அதுக்கு இந்த ஆட்டிடியூடுங்கிற ஒரு விஷயம், அணுகுமுறை அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து ரொம்ப முக்கியமாக இதை பார்க்கப்படுது. ஓகேங்களா?
நம்ம மனுஷங்களை பற்றி நமக்கு தெரியாதா? ஒரு பானைக்குள்ளே உயிர் நண்டுகளை வந்து வச்சோம் அப்படின்னா நண்டு என்ன பண்ணுன்னா, ஒரு நண்டு வெளியில் வர ட்ரை பண்ணும், இன்னொரு நண்டு என்னென்னா அந்த வெளியில் வர்ற நண்டை அப்படி பிடிச்சி இழுத்து அது மேலே வரணும்னு நினைக்கும். ஓகேங்களா? அப்படி தான் நம்ம மக்கள், நம்ம சொசைட்டி எல்லாமே. நம்ம யாரெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட்னு நினைக்கிறோமோ, நம்ம யார்கிட்ட ரொம்ப மனசு விட்டு கஷ்டத்தை சொல்கிறோமோ அவனுக்கு நம்ம கஷ்டத்தில் ஆறுதல் சொல்லணுங்கிறது வராது. அந்த கஷ்டத்தை இன்னும் மேலே கொண்டு போகணும். அல்லது அப்படி அவன் கஷ்டத்தோடு இருந்தால் மட்டும்தான் என்னோட அவைலபிலிட்டி அவனுக்கு தேவைப்படும் அப்படிங்கிறதுக்காக, அதாவது அவனோட அவைலபிலிட்டி தேவைப்படணும் அப்படிங்கிறதுக்காக என்ன பண்ணுவான் அப்படின்னா, கடைசி வரைக்கும் அந்த கஷ்டத்துக்கு சொல்யூஷன் கொடுக்கவே மாட்டான். ஈவன் அவனுக்கே அது தெரியும், இப்படி தான் பண்ணால் இப்படி அவன் கஷ்டம் பிரச்சனை தீந்துருன்ட்டு கடைசி வரைக்கும் கொடுக்க மாட்டான். இது வந்து எல்லாருமே தான். இந்த சொசைட்டியே பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக எல்லாத்துக்குமே நமக்கு அகெயின்ஸ்டாக இருக்குது அப்படின்னா நம்ம ரொம்ப நல்லவங்களாக இருக்கிறோம் அப்படிங்கிறத நாம் உணரணும். அப்படிங்கிறது வந்து பொறுத்து தான் இந்த விஷயம் நமக்கு கண்ணெதிரில் நடக்குது. ஓகேங்களா? இந்த சொசைட்டி கம்ப்ளீட்டாக ஒரு மனுஷனோட எகெயின்ஸ்டாக தான் இருக்கும். ஓகேங்களா? அதோட நம்ம எதிர்நீச்சல் போட்டு தான் வாழ வேண்டிய சூழ்நிலை. இப்போ உதாரணத்துக்கு இப்போ நடந்துகிட்டு இருக்கிறதே சொல்கிறேன். இந்த வீடியோ நான் எடுக்கிறதுக்கு முன்னாடி வரைக்கும் ரொம்ப அமைதியாக, ரொம்ப எப்படி சொல்கிறது, ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. சரி, இந்த டயத்தில் நம்ம வீடியோ எடுத்துடணும் அப்படின்னு சொல்லி உட்கார ஆரம்பித்தோம் தான். நான் வீடியோ எடுத்து இன்னும் 10 நிமிஷம் கூட முழுசாக முடியல. ஆனால் அதுக்குள்ளே அங்கங்கன்னு நிறைய சவுண்டு வருது. ஓகேங்களா? நான் வீடியோ பேசுகிறது வந்து அந்த இந்த உலகம், இந்த பிரபஞ்சம், இது எல்லாமே வந்து எனக்கே அகெயின்ஸ்டாக தான் இருக்குது. நம்ம ஒரு விஷயம் செய்கிறப்ப, ஒரு விஷயம் நல்லதுன்னு செய்கிறப்ப அதுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா அவ்வளோ எகெயின்ஸ்டாக ஒன்று செய்கிறாங்க. அப்படின்னா கண்டிப்பாக நம்ம ஏதோ ஒரு நல்ல விஷயம் செய்கிறோன்னு அர்த்தம். அதுவே ஒரு விஷயம் நெகட்டிவாக ஒரு விஷயம் செஞ்சு அதுக்கு யாருமே எந்த தடங்களும் கொடுக்கல அப்படின்னா நம்ம ஏதோ பெரிய பாவத்தை செஞ்சுட்டு இருக்கோம் அப்படின்னு அர்த்தம். ஓகேங்களா? எதிர்ப்புகள் வர வரதான் ஒரு விஷயம் வந்து அதோடைய தன்மை வந்து மாறி கொண்டு போகும். ஓகேங்களா? அதுதான் அதுக்கு ரொம்ப அடிப்படையாக ஒரு விஷயம் என்னன்னா அணுகுமுறை. இந்த உலகம் நம்மளை எதிர்த்து பண்ணுதில்ல, அதை எப்படி நம்ம அணுகிறோம் அப்படிங்கிறத பொறுத்து தான் நம்மளுடைய தரம் வந்து உயர்ந்து போறதா இல்லை தாழ்ந்து போறதா அப்படிங்கிறத பத்தி நம்ம வந்து தீர்மானிக்க முடியும். ஓகேங்களா? வந்து எல்லாமே அந்த கண்ணுக்கு தெரியாத கடவுள் கடவுள் கடவுள்னு சொல்றோம்ல, அது கிடையாது. இங்க நம்ம எப்படி இருக்கோம், இங்க எப்படி இருக்கு, இங்க எப்படி இருக்கு அப்படிங்கிறது பொறுத்து தான் நம்ம வாழ்க்கை. ஓகேங்களா? இல்லாத ஒரு கடவுளோ இந்த சிலையை கும்பிடுறதுனால எல்லாம் எந்த மனுஷனுக்கும் எதுவும் மாற போறது இல்லை. நமக்குள்ள இருக்கிற விஷயத்த நம்ம கரெக்டா பயன்படுத்திக்கிட்டோம் அப்படின்னாலே நமக்கான ஸ்டேஜ் நமக்கான வந்துடும். அதுக்கு ரொம்ப அடிப்படையாக தேவை அப்படின்னா ஆட்டிடியூட். ஓகேங்களா? ஆட்டிடியூடுங்கிறது, அணுகுமுறைங்கிறது ரொம்ப 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 முக்கியம். வழிகாட்டுதல் அப்படிங்கிறது அதோட ரொம்ப முக்கியம். அதை பற்றி நான் அடுத்த வீடியோவில் உங்களுக்கு சொல்கிறேன். திரும்பவும் நான் சொல்கிறேன், ஆட்டிடியூட் அப்படிங்கிறது வேற, ஈகோ அப்படிங்கிறது வேற. ஆட்டிடியூட் அப்படிங்கிறது அணுகுமுறை, ஈகோங்கிறது வந்து அகம்பாவம். ஓகேங்களா? ஒரு பர்சன்ட்ட ஆட்டிடியூட் காட்டுறான் பாரு அப்படிங்கிறது வந்து அது வந்து அகம்பாவத்தை மீன் பண்ணி சொல்கிறாங்க. அப்படிங்கிறப்ப அந்த இடத்துல ஆட்டிடியூட் கிடையாது, ஈகோ அப்படிங்கிறத நான் இந்த இடத்துல திரும்பவும் பதிவிடுறேன். ஓகேங்களா? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.